கொடுத்திருக்காங்க. போலாமா புத்தகத்தை வாசிக்க? சரி. புத்தகமும் கதவும் ஒன்றே, இரண்டையும் நீங்கள் திறந்தால் வேறு ஒரு உலகிற்கு செல்வீர்கள். அதாவது புத்தகமும் கதவும் ஒண்ணுதான், ரெண்டையும் நம்ம தொடர்ந்து படிச்சிட்டோம் அப்படின்னாலே வேறு ஒரு உலகத்திற்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம புத்தகத்தை வாசிக்கலாம். இந்த புத்தகத்தின் பெயர் மோகன். மோகனுக்கு இருட்டு என்றால் பயம். ஏன் இரவு வருகிறது என கவலைப்படுவான். இருட்டில் தனியாக எங்கும் போக மாட்டான். யாராவது துணைக்கு வர வேண்டும். மோகனுக்கு கூச்சம் அதிகம். அதனால் விளையாட போக மாட்டான். பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு ஓடி வருவான். வீட்டுக்கு வந்ததும் புத்தகத்தை எடுப்பான். மோகனுக்கு கதைகள் வாசிக்க பிடிக்கும். ஒரு நாள் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். என்ன செய்வது என யோசித்தான். ஒரு நண்பனிடம் கேட்டான். அவன் சொன்னது எல்லாம் தவறான வழி. அவன் பேச்சை நம்பி கடன் வாங்கினான். அதை திருப்பி தர முடியவில்லை. அண்ணனுடன் சேர்ந்து கைகோப்பில் இருந்த தங்கத்தை விற்றான். கடனை அடைத்தான். இதை வீட்டில் சொல்லாமல் மறைத்தான். ஒரு நாள் மோகனின் ஊரில் நாடகம் போட்டார்கள். ஹரிச்சந்திர நாடகம். அது பொய்யே பேசாத ராஜாவின் கதை. அந்த நாடகம் அவனை மிகவும் பாதித்தது, யோசிக்க வைத்தது. வீட்டில் திருடியது தவறு, அதை அப்பா அம்மாவிடம் மறைத்தது தவறு என்பதை உணர்ந்தான். ஒரு நாள் தன் தவறுகளை கடினமாக எழுதினான். அப்பாவிடம் தந்தான். அப்பா கடிதத்தை வாசித்தார். அமைதியாக அவர் பக்கத்தில் நின்றான். அவர் மோகனை திட்டவில்லை, அழுதார். கடிதத்தை கிழித்தார். அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அப்பாவின் அழுகை அவனை மாற்றியது. இனி உண்மை மட்டும் பேசுகிறேன் என உறுதி எடுத்தான். சிறுவனின் கதை என்னும் புத்தகம் வீட்டில் இருந்தது. அதை எடுத்து வாசித்தான். கதையில் சிறுவனின் பெற்றோருக்கு கண் பார்வை கிடையாது. இருவரையும் பொறுப்புடன் கவனித்துக் கொள்கிறான். சிறுவனின் போல என் பெற்றோரையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என முடிவு செய்தான். பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு ஓடி வருவான். நோயினால் பாதிக்கப்பட்ட அப்பாவை கவனித்துக் கொள்வான். எங்கேயும் விளையாட போக மாட்டான். அப்பாவுக்கு புத்தகம் வாசித்து காட்டுவான். அவருக்கு தேவையானதை செய்வான். மோகனுக்கு 16 வயது. அப்பா இறந்து விட்டார். அம்மா அண்ணன்கள் மட்டும்தான். பள்ளி இறுதித் தேர்வில் தேர்ச்சி அடைந்தான். வெளிநாட்டில் சட்டம் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக பள்ளியில் பாராட்டு விழா நடத்தினர். மோகனை பேச அழைத்தனர். மோகன் எழுந்தான். அவனுக்கு விரல்கள் நடுங்கின. மயக்கம் வந்தது. பள்ளி மேடையில் பேச பயந்த மோகன் சட்டம் படிக்க லண்டன் கிளம்பினான். வழக்கறிஞர் பட்டம் பெற்றார் மோகன். தென்னாப்பிரிக்காவில் வேலை கிடைத்தது. விக்டோரியா செல்லும் ரயிலில் ஏறினார். முதல் வகுப்பு பயணம். ஐரோப்பாவில் நிற பாகுபாடு இருந்தது. வழியில் ஒரு ஐரோப்பியர் ஏறினார். முதல் வகுப்பில் ஒரு கருப்பர் பயணிக்கலாமா? மோகனை பார்த்து எரிச்சல் அடைந்தார். ஒரு காவலர் அழைத்தார். இவரை கருப்பர்கள் இருக்கும் ரயில் பெட்டிக்கு மாற்றுங்கள் என்றார். மோகன் போக மறுத்தான். காவலர் மோகனை தள்ளினார். மோகன் கீழே விழுந்தார். அவரின் பெட்டியை தூக்கி வெளியே எறிந்தனர். அன்று இரவு குளிரில் நடுங்கியபடி மோகன் யோசித்தார். என் உரிமைகளுக்காக போராடுவதா அல்லது இந்தியாவுக்கு திரும்புவதா? அந்த ரயில் பயணம் மோகன் வாழ்க்கையை மாற்றியது. ஆங்கிலேயரின் தவறான சட்டங்களை எதிர்த்து போராடினார். சிறை சென்றார். அச்சட்டங்களை திரும்ப பெற வைத்தார். சில ஆண்டுகள் கழித்து இந்தியா திரும்பினார். இந்தியாவும் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக இருந்தது. இந்தியர்களே, நாம் ஒத்துழைப்பு தராமல் ஆங்கிலேயரால் ஆட்சி செய்ய முடியுமா? சட்டசபைக்கு போக வேண்டாம், நீதிமன்றம் போக வேண்டாம், ஆங்கிலேயரின் பள்ளி கல்லூரிக்கு போக வேண்டாம். அவர்களின் பதவி பட்டங்களை தூக்கி எறியுங்கள். அவர்கள் தயாரித்த ஆணைகள் வேண்டாம் என லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மேடையில் முழங்கினார். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமையேற்றார். நம் தேச தலைவர்களோடு இணைந்து சட்ட மறுப்பு இயக்கம், ஆங்கிலேயரை வெள்ளையர் இயக்கம், தனிநபர் சத்தியாகிரகம் என தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார். இந்திய மக்கள் அகிம்சை வழியில் போராடினர். ஆங்கிலேயர்களிடம் இருந்து இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது. பள்ளியில் மேடையில் பயந்து மயங்கிய மோகன் ஞாபகத்தில் உள்ளதா? அவர்தான் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி. இதை எழுதியவர் சக முத்துக்குமாரி, பட்டதாரி ஆசிரியர், அரசு உயர்நிலைப் பள்ளி, விடத்தகுளம், விருதுநகர் மாவட்டம். இந்த மோகன் கதை யாரை பற்றி இருந்தது? நம்முடைய தேச தந்தை
மகாத்மா காந்தி பற்றி எழுதுனது. இதே மாதிரியான நிறைய தகவல்களுடைய உங்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்பு இயக்க புத்தகங்கள் உள்ளன. நீங்கள் அனைவரும் மதிய இடைவேளையில் இந்த கதைகளை வாசிக்க வேண்டும். வாசிப்பீங்களா? வணக்கம் குழந்தைங்களா. வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.